டெல்லியில நடக்க போற விளையாட்டு போட்டிக்கு நீ செலக்ட் ஆயிருக்க, அதுக்குதான். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ். ராதா, டென்னிஸ் பேட்மிண்டன் பெண்களுக்கான விளையாட்டுகள் இருக்கும்போது வில்லம்பு விளையாட்டுல உனக்கு எப்படி ஆசை வந்தது? ஒரு குறிக்கோளோட போராடுறது தானே வாழ்க்கை. அந்த குறிக்கோள் கூர்மையா இருக்கணும்னா அதுக்கு உதாரணம் அம்பு தானே. அதனாலதான் அதை விரும்பி கத்துக்கிட்டேன். இத பாருங்க ராஜா, நிச்சயமா ஒரு நாள் அந்த வில்லம்பு எனக்கு பயன்படதான் போகுது. வேணா பாருங்க. ஓ, புரட்சி கவிஞனுக்கு பொண்டாட்டியாக போறேல்ல, அதான் பேச்சுல புரட்சியோட அடிக்குது. பை தி வே, நான் சொல்ல மறந்துட்டேன். நான் எஸ்ஐயா செலக்ட் ஆயிருக்கேன். வெரி சூன் ஐ வில் பி a police officer. Really? என்ன ராஜா, இந்த சந்தோஷமான விஷயத்தை இவ்ளோ லேட்டா சொல்றீங்க? நேத்து தான் எனக்கு ஆர்டரே வந்துச்சு. நாளைக்கு போய் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன். உங்களுக்கு வேலை கிடைச்சதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு காலம் ஒண்ணா இருந்த நாம பிரிய போறமேங்கறத நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு என்ன, நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, குழந்தை குட்டிகளை பெத்துக்கிட்டு ஜாலியா இருக்க போறீங்க. அப்புறம் எங்க ஞாபகம் வரப்போகுது? சேச்சே, என்ன ராஜா அப்படி சொல்றீங்க? இத பாருங்க, எங்க கல்யாணத்துக்கு நீங்க எங்க இருந்தாலும் கண்டிப்பா வரணும். என்ன ராதா இப்படி பேசுற? நான் இல்லாம உன் கல்யாணம் நடக்குமா? விளையாட்டு பசங்களா தெரிஞ்ச நம்ம காலேஜ் வாழ்க்கை இன்னையோட முடிஞ்சு போச்சு. உண்மையான வாழ்க்கைய நாம எல்லாருமே நாளையில இருந்து தொடங்க போறோம். ஆமா ராஜா, நம்ம வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கை மாதிரி சாதாரணமா போயிடக்கூடாது. மீனிங்ஃபுல்லா இருக்கணும். நாம கவிதையிலையும் நாடகத்திலையும் எந்த லட்சியங்களை அரங்கேற்றி காட்டினமோ அதை நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம நிறைவேற்றி காட்டணும். சமூகத்தில் நடக்கிற கொடுமைகளையும் அநீதிகளையும் எதிர்த்து போராட நம்ம தயாரா இருக்கணும். அதுல உனக்கு என்ன சந்தேகம் முரளி? அநீதியை ஒழிக்க ராதா கையில அம்பு இருக்கு, உன் கையில சட்டம் இருக்கு. நான் தான் எம்டி ஹேண்டடா அலைய போறேன். எங்க ரெண்டு பேர் கையில இருக்கிறத விட பலமான ஆயுதம் பேனா உன்கிட்ட தான்டா இருக்கு. என்னுடைய பலம் பேனா மட்டும் இல்லடா, உன்ன மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸும் தான். எந்த லட்சியங்கள் நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்த்துதோ அந்த லட்சியங்களுக்காக நாம வாழ்ந்து காட்டுவோம். நீ எப்படி அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்த? முரளி அண்ணானா? என்ன நடந்தது சொல்லு ராதா. உன்னை இப்படி பாப்பேன் நான் கனவுல கூட நினைக்கல. நான் மட்டும் நினைச்சேனா? அதான் ராஜா விதி. ஊர்ல எனக்கும் முரளிக்கும் கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு இங்க ஒரு வேலையும் கிடைச்சது. வேலை கிடைச்சதும் வீடு பார்த்து வச்சிருக்கேன்னு என்ன இங்க புறப்பட்டு வர சொன்னாரு. நான் மட்டும் தனியா ரயில்ல வந்தேன்.